கையில் வாள் இல்லை, அரச பதவி இல்லை, பெரும் செல்வமும் இல்லை. ஆனால் இறை நம்பிக்கை மற்றும் உண்மையான வார்த்தையை ஆயுதமாக கொண்டு ஏராளமான மக்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு துறவி செயின்ட் டொமினிக். டொமினிக் பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாய் தன்னுடைய வாயில ஒரு விளக்கை கவ்விக்கொண்டு உலகம் முழுக்க ஒளியேற்றி செல்வது மாதிரி ஒரு கனவை டொமினிக்கின் தாயார் கண்டிருக்காங்க. இந்த கனவு டொமினிக் உலகம் முழுக்க இறை உண்மையின் ஒளியை எடுத்து செல்ல போகிறார் என்பதற்கான அடையாளமா கருதப்பட்டிருக்கு. 1170ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டுல பிறந்திருக்காரு. அகஸ்தீனியன் சபையில சேர்ந்து குருத்துவாருட்பொழிவை பெற்றிருக்காரு. அதுக்கு பிறகு ஆயர் டியோகோவோட சேர்ந்து பிரான்ஸ் நாட்டுக்கு பயணமாயிருக்காரு. அங்க ஏராளமான மக்கள் அல்பிஜியான்ஸ் அப்படிங்கிற தப்பறை கொள்கையை பின்பற்றி வந்திருக்காங்க. இந்த தப்பறை கொள்கை இயேசுவின் மனிதாவதாரம் மற்றும் திருச்சபையின் திருவருட்சாதனங்கள் பற்றி தவறான தகவல்களை பரப்பியிருக்கு. இதை பார்த்த டொமினிக் திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட் அவர்களை சந்தித்து ஒரு புதிய சபை நிறுவுவதற்கான அனுமதியை கேட்டிருக்காரு. ஆனா திருத்தந்தை அவர்களோ மறுத்திருக்காரு. அன்னைக்கு ராத்திரி திருத்தந்தை தூங்குறப்போ திருச்சபை அழிவின் விளிம்பில் இருக்கிறது மாதிரியும் டொமினிக் அதை தாங்கி பிடிக்கிறது மாதிரியும் ஒரு கனவை கண்டிருக்காரு. அதுக்கு பிறகு திருத்தந்தை அவர்கள் சபை துவங்குவதற்கு அனுமதி வழங்கியிருக்காரு. அதுக்கு பிறகு டொமினிக்கன் சபை துவங்கப்பட்டிருக்கு. டொமினிக் நற்செய்தியின் மூலமா அல்பிஜியான்ஸ் தப்பறை கொள்கையை பின்பற்றிய மக்களை நேர்வழிப்படுத்தியிருக்காரு. டொமினிக் அன்னை மரியாள் மேல அளவு கடந்த பக்தி கொண்டவரா இருந்திருக்காரு. கத்தோலிக்க திருச்சபையில ஜெபமாலை பக்தியை பரப்புறதுல முக்கிய பங்கு ஆற்றியிருக்காரு. ஜெபமாலை பக்தி மூலமா மக்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்த பாடுபட்டிருக்காரு. இறுதியா 1221ஆம் ஆண்டு டொமினிக் இறந்து போயிருக்காரு. ஆகஸ்ட் 8 செயின்ட் டொமினிக் ஃபீஸ்ட் டே.